ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறாங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்து எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கீரி சேர்த்துருக்குறாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. 2-3 நிமிஷம் போல் அந்த கருவேப்பிலையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு உளுந்தம் பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.